இந்தியாவை காக்க சரி ஓகே, ரியாக்ஷன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட்டுருவோமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஸ்டார்ட். பயப்பட வேண்டாண்டி ஓ புருஷன் நான் தாண்டி. உன் கூட வாழ்றதுக்கு அந்த பொண்ணு செத்து போயிடலாம். என்ன கமெண்ட் இது? ரெண்டாவது கமெண்ட். மறுபடியும் சொல்றேன், ஆபாசம் தவிர்ப்போம். வேண்டாம், எதுக்கு கெட்ட வார்த்தை? நீயே போட்டுக்கிட்டு நீயே வேண்டாங்கல்ல. நாயுடுனா ஒரு தொழிலை குறிக்கும் இல்லையா? என்ன தொழிலை குறிக்கும்? எங்களுக்கு நாட்டை ஆள்றது, விவசாயம் பண்றது. நீங்க விவசாயம் பண்ணல, இப்ப நீ நாடையும் ஆளல. இனிமே நாயுடு பேரை பயன்படுத்தக்கூடாது. பாரு, அது நீ சொல்லக்கூடாது. How are you? How are you? I am fine. எல்லாரும் அடிக்கிறது எங்க காமாட்சி மாமாவை தான். யாமல எல்லாரும் அவரே பிடிச்சி கிண்டல் பண்றீங்க. அவர் பாவம்ல, பச்சை பிள்ளைல அவரு. ஹாய், என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்? என்ன வேணாலும் சாப்பிடலாம். என்ன வேணா சாப்பிடலாம். என்ன கேக்குறாங்க, நீங்க எங்க நிக்கலன்னு. இதோ நிக்கிறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஆல்ரெடி இந்த காமெடியை பார்த்ததுதான். ஆனா எத்தனை வாட்டி பார்த்தாலும் சிரிப்பு வருதுல. 18+. என்னப்பா சிரிப்பியா? எடுப்பா ரொம்ப நாளாச்சுப்பா போட்டோ எடுத்து. என்னடா இது ரொம்ப நேரமா வாடடிக்குது. ஏதோ பிஏகி மிஸ்டா பார்த்தா தெரிஞ்சுப்படும். நீ பார்த்த விளையாடாது என்ன வேலை பண்ணிட்டு அமைக்கலி மாதிரி இருக்கா மாதிரி அப்படியே. இந்த வாய்ஸ் தமிழ மாசு உக்காளி எவனும் அந்த வாய்ஸ் கொடுக்க அவனதான் ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கேன். அந்த வாய்ஸ் வந்தாலே சிரிப்பு வந்துடுது. சார் இந்த அக்காவை எங்கேயோ பார்த்துருக்கேன். குட்டி டிஎஃப் இப்போ இடையில கூட குட்டி டிஎஃப் கூட 2-3 வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த அக்கா தானே இது? என்ன பண்ண போறாங்களோ? எங்க ஊர் திருநெல்வேலியில இதோட பேரு நொங்குன்னு சொல்லுவோம். உங்க ஊர்ல இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்க ஊர்ல இது ஆட்டுக்குட்டி. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். 4 கே பசங்க ஒரு ஸ்டூல்ல எப்படி உட்கார வைக்கலாம்? எப்படி ஸ்டூல கவுத்தி போட்டு டப்பி சாதின்னு கதறங்க. எனக்கு புரியல. வேண்டாம், ரொம்ப ஆக்வர்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு உண்மையா புரியல. உண்மையாவே எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஆக்வர்டா தான் கமெண்ட் பண்ணாதீங்களே. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. உண்மையா பாக்குறதுக்கு அப்படி இருக்குல்ல? ட்வின்ஸா இருப்பாங்களோ? உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. ஆனா பாருங்களா, இழுத்து போட்டு கொண்டாதீங்கடா. சரி அந்த அவ்வளோ பண்ணா இல்லை. போ தள்ளி போ. அடுத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்பவே எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும். சரி, அது எப்படி வேணும்னா நல்லா அழகா இருக்கணும், கலரா இருக்கணும், ஃபேரா ரிச்சா இருக்கணும், வசதியா இருக்கணும். ஓகே, அப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும். அப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் இப்ப உடனே வேணும். இப்ப கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. பிறகு என்னத்த பண்ண போறோம்? சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பேரும் இதுல என்னத்த பேசணுமே? முந்திரி நல்லா ஏஞ்சிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. என்ன ஊத்தணும்? எங்க ஊத்தணும்? சரிம்மா, நிறைய பேர் கீழே ஊத்திடுறாங்கம்மா எண்ணெய. இல்ல அவர் டார்க் காமெடி பண்றாருல. உருண்டை உண்டியா இருக்குது பாத்தியா? எப்படி இருக்குது? உருண்டை உண்டியா இருக்குது. உருண்டையா இருக்கிறதுனால உருண்டையா சொல்றாங்க. சப்பையா இருந்தா சப்பையா சுடுவாங்களா, வடையா சுடுவாங்களா? உண்மையாவே டார்க் காமெடி தானா இல்ல நமக்கு தான் அப்படி தோணுதா? சிசி வேணாம், ஏதோ ஒண்ணு தயவு செஞ்சு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ வா சுக்கி. இல்ல டார்க் காமெடி இல்லல,
சின்ன பசங்க ப்ரோக்ராம்ல அது. அதுல எப்படி டார்க் காமெடி இருக்கும்? நாமளே இப்படிலாம் பண்றீங்க. பொதுவா எல்லாருமே சின்ன வயசுல நம்ம சேனல் ஆடும்போது பசிக்குது இல்லாட்டி ஒண்ணுக்கு வருது அப்படின்னு சொல்லி யாராச்சும் கூட்டு போவோம்ல. இதெல்லாம் டார்க் காமெடி சேர்க்கல லேலு. நியாயமான உங்களுக்கு இதெல்லாம் அது சின்ன பிள்ளைகள் ப்ரோக்ராம்ல பிக்காலி போயிடலாம். येत खांजानी சரி, ரொம்ப நேரம் பார்த்ததுக்கு லைட்டா கொஞ்சம் சிரிப்பாச்சும் வந்துச்சு. இல்லாட்டி கடுப்பாயிருப்பேன். சிந்தாம ஊத்து. இந்த வாய்ஸ் கேட்டாலே சிரிப்புதான் வருது. ஊத்து என்ன அப்புறம் மாப்பிள ஃபுல்லா இருக்குடா சொட்டு. இது அங்க போடுற போத எரிச்சுடா ஆயோ போச்சுடா அன்னைக்கு. உங்களுக்கு யாரு சிரிப்பு இல்லைன்னு பரவாயில்ல. எனக்கு இந்த காமெடின்னு சொல்ல முடியாது. எனக்கு இந்த வாய்ஸ் கேட்டாலே சிரிப்பு வருது. ஸ்கிரிப்டட் மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்கிரிப்டட் இல்லைன்னா பாவம். நானே நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏழு எங்களை போச்சு. ஐயோ. ஓகே, நெக்ஸ்ட். என்ன யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஹேட்ஸ் ஆஃப் எடிட்டர். நல்லா பண்ணியிருக்கான், நல்லா யோசிச்சிருக்கான். நல்ல தூக்கமா? இல்லப்பா, பசி மயக்கம், அதான் கொஞ்சம் சாஞ்சிட்டேன். இந்த சாப்பாடு எடுத்துன்னு வந்துக்கிறேன், சாப்பிடு. இந்த சாப்பாடுலாம் என் பசிக்கு பார்த்தாது, நான் வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன். யோ உள்ள ஸ்கூலுக்கு போகுது, அவ சாப்பிட்டு போட்டேன்னு வச்சேன். நாம பசி தாங்குவோம், குழந்தை தாங்குமா? இது காமெடியிலேயே ஒரு வேலை. அப்பா நீ சாப்பிடுப்பா. அதான் எங்க ஸ்கூல்ல நம்ம முதல்வர் ஐயா நல்ல டேஸ்டான டிஃபன் கொடுக்குறாரு. இனிமே நீங்க என்னை பத்தி கவலையே படவேனா. மோத்தா உன்னை பெற்றாலா இல்ல யானை கண்ண கத்திச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. அவன் பொருள் எடுத்து அவனே போட்டிருக்க எடிட்டர். யார்ல நீ? நல்லா போயிட்டு இருந்துச்சுல. நல்ல விஷயமான ஒரு ரீல் தான். பட் யார் சிரிப்பு வந்துன்னு தெரில. சிரிச்சிட்டேன். வீடியோ போடலாமா கூடாதுன்னு கூட தெரியலையே. இதுக்கெல்லாமா பயப்பட வேண்டியிருக்கு. சரி, இது அடிச்சுட்டான். ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓப்பனா பேசுற? இந்த குட்டி குச்சி அடிச்சுட்டான்னு சொல்றாங்களே. சரி, அடுத்தது பெருசா இல்ல. உங்களுக்கு வயசு எத்தனை? 70. எந்த ஊரு நீங்க? அரமநாயக்கன்பட்டியா? என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? கூலி வேலைக்கு, குளத்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. எப்படி குடும்பத்தை ரன் பண்றீங்க அந்த வருமானத்தை வச்சு? அது பசி வந்துருச்சுப்பா, போயிட்டு ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சு எல்லாரும் நல்ல மனுஷர்ல, அவரை வச்சு இப்படி பண்ணிருக்கல. கமலி நிறைய பேர் திட்டி வச்சிருந்தானுங்க. கேட்ச் பிடிறாங்க. அப்பா டாபர்ரா கோத்தாங்க. அப்பா டாபர்ரா கூட பரவாயில்லை, கோமால வெளிய போடா. சிரிசிலே முளைச்சதுன்னா இதுதான் கேட்டிங்களா? ஆபாசம் தவிர்ப்போம் நம்ம வீடியோ போட்டாலும் இந்த குட்டி குஞ்சிஸ் தான் அதிகமாக ஆபாசம் பேசுது போல. ஐபிஎல்ல உங்களோட ஃபேவரட் டீம்னா எதை சொல்லுங்க? எம்ஐ. எதனால எம்ஐ? ரோஹித் சர்மா. சரி, ஓகே. எப்பயில இருந்து நீங்க ஒரு எம்ஐ ஃபேனா வந்தீங்க? 2018 இருந்து. சரி, ஓகே. இப்போ ரோஹித் சர்மா இப்போ கேப்டன் இல்லை, ஸோ அதை பற்றிலாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது ஐபிஎல்? மனசு கஷ்டம் இல்ல, பரவாயில்ல. யாரா இருந்தா இந்த எம்ஐ கப் அடிச்சா போதும் நம்மளுக்கு. இந்த வருஷம் எந்த டீம் ஐபிஎல் கப் வின் பண்ணணும்னு உங்களோட ஆசை? சிஎஸ்கே தான். ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தியாப்பா. திடீர்னு அப்புறம் டீமை மாற்றி சொன்னேன். உங்க டீம் எம்ஐ தான் இல்லை, அப்போ எந்த டீம் ஜெயிக்குன்னு கேட்டால் எம்ஐ தான் இல்லை சொல்லணும். நம்மள சிஎஸ்கே சொன்னேன். நீ ஆர்சிபி சொன்னா கூட சிரிச்சிருக்க மாட்டோம். சிஎஸ்கே எதுக்குல சொன்னேன்? சைக்கோ.
சும்மா எரிக்கல. யாரை பார்த்தாலும் என்ன பார்க்குற மாதிரியே இருக்கு. டேய் நீ ஏன்டா யார் லிஃப்ட் கேட்டாலும் கொடுக்கவே மாட்டா? ஏன்டா அப்படி இருக்க? சி மாப்பிள்ள அது சொன்னாலாம் உனக்கு புரியாது. பட்டாதான் தெரியும் உனக்கு. பட்டாதான் தெரியுமா? One day later. ஐ காட்டி எங்கண்ணா இறக்கி விட? நான் அப்படியே போற வழியில இறங்கிறேன். சரிண்ணா. அண்ணா கைப்படுது பாருங்கண்ணா. சாரிப்பா தெரியாம விட்டுருச்சு. சரிண்ணா சரி. யோ என்ன பேண்ட்டுக்குள்ள கையோடுறா? ஏய் கத்தி சண்டை போடலாமா? கத்தி சண்டையா? யோ இறங்க கீழே. நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இறங்கியா நினைச்சோம்ல இதைத்தான் இருக்கும்னு நினைச்சா அதே மாதிரி ரோட்ல போக முடியுதா? நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குல. இந்த வீடியோ பார்க்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ ஓப்பனாக கமெண்ட்லன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா எனக்கே நிறைய டைம் நடந்திருக்கு. இப்போ நம்ம கெத்தாக பேசிடலாம், என்கிட்டலாம் வந்து அடித்து தொலைச்சிருவேன் அப்படி இப்படின்னு. பட் நேரில் வரும்போது ஒரு மாதிரியாக இருக்குல்ல, பேசவே பயமாக இருக்குது, கை காலெலாம் நடுங்குது. என்னென்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு கூட சொல்ல முடியல. அப்படியே விலகி தான் ஓடி வர மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 2-3 வாட்டிலாம் விலகி தான் ஓடி வந்திருக்கேன், எடுத்து கூட பேசலை. எழுதுங்கள் என் கல்லறையில் என்னன்னு என்னத்தையா எழுதுங்க, நான் பார்க்க போறேன். சிரிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய விஷயம்தான். கல்லறில் எழுந்ததுக்கப்புறம் நம்மளால் பார்க்கவும் முடியும், அதை மட்டும் எடுத்துக்கணும். மும்பை டீமா பிளே ஆஃப் நக்கிட்டு போச்சு. சரி விடு. நான் தாவணி போட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு சாங் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். நான் கீழே சும்மா உட்காந்துருந்தேன். and I was talking on the phone and I was just doing this and suddenly ஏதோ ஸ்கர்ட் குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். it was இவ்வளவு பெருசா இருந்தது. பார்த்தா அது ஒரு பிக் ஒரு பாம்பு மாதிரி ஒண்ணு, என்னன்னு தெரியல. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? அவன் எதுக்கு எடுத்தாலும் என் தலைவன் விசாலையை இழுக்கிக்க. அவன் எங்களை சொன்னா விசால் அவ பேச்சே இழுக்கலையில. பாம்புன்னு சொன்னா போதுமே உடனே அணகொண்டான்னு சொல்லிட்டு என் தலைவன் விசால் கிட்ட வந்துருவீல. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதானா? முடிஞ்சுட்டா? சரி ரைட்டு காய்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக்கை தட்டி விட்டு போங்க. பிடிக்கலாம் என்ன பிடிக்கலாம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான் வீடியோ. டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன்.